இதே மாதிரி ஒரு டூப்ளிகேட் தாலியை தயார் பண்ணி தீபா கிட்ட கொடுத்தா அந்த கல்யாணம் நடக்காம போகும். அப்போ இந்த தாலி என் கழுத்துல ஏறுறத யாராலையும் தடுக்க முடியாத. கார்த்தி, மா என்னாச்சுமா? கார்த்தி, மா அழாதீங்கம்மா. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. அந்த சாமியார் அம்மா ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்தா எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு சந்தோஷமா தாலியை வாங்கிக்கிட்டு வெளியில வந்தேன். அந்த சந்தோஷம் ஒரு நிமிஷம் கூட நீடிக்கலப்பா. கோவிலே வந்து திருடுறாங்களே, எல்லாமே இப்படி அபசுகுணமா ஆயிடுச்சு. கார்த்தி, அந்த தாலி என் கைக்கு வரணும்பா. அந்த தாலி இல்லாம நான் வீட்டுக்கு வரமாட்டேன். அந்த தாலியை எப்படியாவது மீட்டு கொண்டு வந்து கொடுத்துரு. அது உன் கடமை. அந்த தாலியோட தான் நான் வீட்டுக்கு வருவேன். சரிங்கம்மா, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. உங்க உடம்புக்கு எத்தனை ஆயிட போகுது? என் மருமக கழுத்துல ஏற வேண்டிய தாலி, அது எப்படியாவது மீட்டு கொடுத்துரு. நம்ம ரம்யாவை வாசல்ல பார்த்தேன். அவ என் கூட இருந்திருந்தான்னா இப்படி எல்லாம் நடந்திருக்காது. ஓ சரிங்கம்மா, அது என்னன்னு நான் பார்க்குறேன். நீங்க கவலைப்படாம இருங்க. உங்க போனை கொடுங்க. என்னப்பா, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண போறியா? இல்லம்மா, ஒரு விஷயம் இருக்கு. நீங்க போனை கொடுங்களா? சரிம்மா, நீங்க இங்கே இருங்க, நான் வந்துடுறேன். சொல்லுங்க கார்த்தி. ரம்யா, நீங்க எங்க இருக்கீங்க? வீட்ல தான் இருக்கேன். ஏன் கார்த்தி? எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? சொல்லுங்க, என்ன செய்யணும்? நீங்க உடனே அம்மன் கோயில் வரைக்கும் வர முடியுமா? வரேன் கார்த்தி. ஏன், ஏதாவது ப்ராப்ளமா? நீங்க நேர்ல வாங்க, நான் சொல்றேன். ஓகே, நான் உடனே வரேன். என்ன கார்த்தி, எதுக்கு அர்ஜென்ட்டா வர சொன்னீங்க? ஏதாவது ப்ராப்ளமா? ஆமா ரம்யா, அம்மா இங்க இருக்கிற பெண் சாமியாரை பார்த்து தாலியை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்க வந்திருக்காங்க. அவங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டு வெளியே வரும்போது ஒரு ஆள் அவங்க கிட்ட இருந்த தாலியை பறிச்சுட்டு ஓடி இருக்கான். அம்மா அதை நினைச்சு அழுதுட்டே இருக்காங்க. நீங்க அவங்க கூட கொஞ்சம் துணைக்கிருங்க. நான் போய் அந்த தாலியை எடுத்துட்டு போனவனை கண்டுபிடிக்க பார்க்கறேன். தாலியை பறிச்சுட்டு போன ரவுடி யாரு என்னன்னு தெரியாது. அப்புறம் எப்படி அவனை கண்டுபிடிப்பீங்க? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ரம்யா. அந்த ஆளை எடுத்துட்டு போன பேக்ல அம்மாவோட ஃபோன் இருக்கு. அந்த ஃபோனோட IMEI நம்பரை என்னோட ஃப்ரெண்ட் இன்ஸ்பெக்டர் சரவணன் கிட்ட சொன்னா போதும். அதை வச்சு அந்த ஃபோன் எங்கே இருக்குன்னு ட்ராக் பண்ணிடுவார். அந்த ஆளை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ தாலி கிடச்சிடும்ல. இதை பற்றி பேசுறதுக்கு தான் ஸ்டேஷன் போகலான் இருக்கேன். அச்சச்சோ, அந்த பேக்ல இந்த அம்மா ஃபோன் இருந்திருக்கு, நாம கவனிக்காம விட்டுட்டோமே.
ஐயோ, போனை வச்சு ட்ரேஸ் பண்ணிடுவாங்களே. இந்த கார்த்தி போலீஸ் கிட்ட போனா நாம தான் போனையும் தாலியையும் வச்சிருக்கோன்னு அவங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிருமே. இது தெரிஞ்சா கார்த்தி நம்மள சும்மா விட மாட்டாரே. என்ன ரம்யா யோசிக்கிறீங்க? இல்ல, சூப்பர் ஐடியாவா இருக்கு. அந்த ரவுடியை ஈஸியா கண்டுபிடிச்சிடலான்னு யோசிச்சேன். சரி, நீங்க அம்மா கூடவே இருங்க. நான் ஸ்டேஷன் வரைக்கும் போய் இன்ஸ்பெக்டர் பார்த்துட்டு வந்துடுறேன். சரி. ஆண்டி, ரம்யா, இப்படி ஆயிடுச்சேம்மா. ஒரு ஆள் தாலிய பறிச்சுட்டு போயிட்டான். ஆண்டி நீங்க அழாதீங்க. கார்த்தி எல்லாமே சொன்னாரு. அவர் அதை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணதா போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காரு. சீக்கிரமே தாலியோட வந்துருவாரு. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. கார்த்தி ஸ்டேஷனுக்கு போய் IMEI நம்பர் வச்சு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நாம போய் எல்லாத்தையும் சரி பண்ணணும். ஆண்டி, நீங்க அழுது அழுது ரொம்ப டயர்டா இருப்பீங்க. நான் போய் உங்களுக்கு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வரேன். நீங்க எங்கேயே இருங்க. சரிம்மா. போன் எதுவும் இதுல இல்லையே. எங்க போயிருக்கோம்? ஒருவேளை அந்த ரவுடி போன் எடுத்துட்டு தாலி இருக்கிற பேக்கை மட்டும் நம்ம கிட்ட கொடுத்துட்டு போயிட்டானா? சரி, முதல்ல தாலி எடுத்துட்டு போய் அபிராமி ஆண்டி கிட்ட கொடுப்போம். அப்பதான் நாம இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்க முடியும். முதல்ல கார்த்திக்கு ஃபோன் பண்ணி தாலி கடிச்சிட்டு தான் சொல்லுவோம். அப்பதான் கார்த்தி போலீஸ் மூலமா எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டாரு. சொல்லுங்க ரம்யா. கார்த்தி, நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டீங்களா? நான் ஸ்டேஷன் வாசல்ல தான் இருக்கேன். ஜஸ்ட் உள்ள போறேன். என்ன விஷயம் சொல்லுங்க. இல்ல, உள்ள போகாதீங்க கார்த்தி. ஏன்? இல்ல, தாலி கிடைச்சிருச்சு, அதனால தான் உங்களை போகாதீங்கன்னு சொன்னேன். தாலி கிடைச்சிருச்சா? எப்படிங்க? ஆண்டி கோயிலுக்குள்ள அழுதுட்டு இருந்தாங்களா, நான் அவங்களுக்கு வாட்டர் பாட்டில் வாங்குறதுக்காக வெளியே வந்தேன். அப்ப 4-5 பேர் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். தாலிய பறிச்சிட்டு போன அந்த ரவுடிய அந்த 4-5 பேர் போட்டு 4 சாத்து சாத்தி அந்த பேக்கை திரும்ப கொண்டு வந்திருக்காங்க. அது யாருதுன்னு தெரியாம தேடிட்டு இருக்கிறதா பேசிட்டு இருந்தாங்க. அப்பதான் நான் போய் அது என் ஃப்ரெண்டோட அத்தை பேக் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன். இப்ப அந்த பேக் என்கிட்ட தான் இருக்கு கார்த்தி. அப்படியா? சூப்பருங்க. ஆனா ஆண்டியோட செல்போனை தான் காணோம். நான் நினைக்கிறேன் அந்த ரவுடி தான் அதை திருடிட்டு போயிருப்பான். போன் போனா போயிட்டு போதுங்க. நமக்கு தாலி தானே முக்கியம். அது கிடைச்சிருச்சுல்ல, அது போதும். சரி, நீங்க கோயிலே வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன்.
சரி கார்த்தி. அப்பாடா, ஒரு வழியா தப்பிச்சிட்டோம். அது போதும். வந்துட்டீங்களா? உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்தாங்க கார்த்தி. தேங்க்யூ ரம்யா. தாலியை பார்த்தா அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. வாங்க. மா, இந்தாங்கம்மா. ரொம்ப சந்தோஷம்பா. என் மருமக தீபா கழுத்துல ஏற போற தாலி திருடு போயிடுச்சேன்னு ரொம்ப கஷ்டப்பட்டேன்பா. நல்லபடியா கிடைச்சிருச்சு. எப்படிப்பா கிடைச்சது? மா, இந்த தாலியை கொண்டு வந்தது நான் இல்லம்மா, ரம்யா தான். என்னப்பா சொல்ற? ரம்யா, நீயாமா அந்த ரவுடி கிட்டேந்து இதை கொண்டு வந்த? ஆமா ஆண்டி. எப்படிமா? ரொம்ப நன்றிமா. நீ மட்டும் இந்த தாலியை கொண்டு வரலனா நான் என்ன ஆயிருப்பேன்னு எனக்கே தெரியாது. இப்பதாம்மா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ செஞ்சது ரொம்ப பெரிய விஷயம்மா. இதை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். மா, தீபா கழுத்துல இந்த தாலியை ஏறணுங்கிறதுல நம்மளை விட ரம்யா தாம்மா ரொம்ப அக்கறையோட இருக்காங்க. இந்த கல்யாணத்துல எவ்வளவு தடை வந்தாலும் சரி, அந்த தடை எல்லாத்தையும் உடைச்சு இந்த கல்யாணத்தை கண்டிப்பா நல்லபடியா நடத்துவாங்க. ஏன்னா தீபா அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் இல்ல. எப்படியோ தாலி கிடைச்சிருச்சுல்ல, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. கார்த்தி, நம்ம வீட்டுக்கு போலாம்பா. போலாமா? எனிவேஸ், தாலியை கொண்டு வந்து கொடுத்ததுக்கு, ஐ மீன் நீங்க தாலியை கண்டுபிடிச்சு கொண்டு வந்து கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பேக் இந்தாங்கம்மா, போலாம். வரேம்மா. கஷ்டப்பட்டு அடிச்சிட்டு வந்த தாலியே திரும்பவும் நானே கஷ்டப்பட்டு அவங்க கிட்ட திரும்ப கொடுக்கும்படி அடிச்சேன். கார்த்தி இங்க வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டாரே. நாம ஒரு பிளான் போட்டா அதை எப்படியாவது அவர் உடைச்சிடுறாரு. இவரை எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல. மாமா, மே ஐ கம் இன்? அடடே, வாங்க மாப்ள. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, பேசிட்டு கூப்பிடுறேன். சரிங்க, ஓகே சார். உட்காருங்க. பரவாயில்ல மாமா. நல்லா இருக்கீங்களா மாப்ள? நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா நான் உங்களுக்கு மாப்பிள்ளையா வந்துட்டேன்ல. எங்க மாமா, ரம்யா ஆளே காணும். வீட்ல இல்லையா? யாரு? ரம்யாவை கேக்குறீங்களா? ஆமா மாமா. ரம்யாவை செல்லம்மா ரம்மின்னு சொல்லி தான் கூப்பிடுவேன். ஓ அப்படியா? ரம்யா மாடியில் அவ ரூம்ல தான் இருக்கா. சீக்கிரம் வர சொல்லுங்க மாமா. வர சொல்றேன். ரம்யாவை பார்க்கறது தான் என் ஆசை. அவளை பார்த்தா தான் அந்த நாளே நல்லா இருக்குது. கூப்பிடுறேன் மாப்ள. ரம்யா, கீழே வா. யார் வந்திருக்காங்கன்னு வந்து பாரு. வா, வந்துருவா. பொறுமையா வரட்டும் மாமா. ரம்யா, சீக்கிரம் வாமா. இதோ வந்துட்டேன்ப்பா. வா.
அவள் இவன் இவள் அடடா போவின் நானாடா இவள் தான் தாய் ஐயோ இந்த லூசா இவன் ரம்யா ரம்யான்னு ரைமிங்லே கொல்லுவானே. இவன் டார்ச்சர் தாங்க முடியாதே. வா ரம்மி. இங்க பாருமா, மாப்பிள்ள வந்ததும் உட்காருங்கன்னு சொன்னேன். உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் உட்காருவேன்னு ஒத்த கால நிக்கிறாருமா. பார்த்தா அப்படி தெரியலையே. என்ன ரம்யா, என்ன பார்த்ததும் பிரைட் ஆகி வாங்க வாங்கன்னு உற்சாகமா கூப்பிடுவேன்னு பார்த்தா இப்படி நல்லா கம்முன்னு நிக்கிறிய. ஆமா, நீ ஏன் இப்படி ஆயிட்ட ரம்யா? மாமா, இதெல்லாம் நீங்க பார்க்க மாட்டீங்களா? எது மாப்பிள்ள? நம்ம ரம்யா செல்லத்தை நல்லா பாருங்க மாமா. மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? நீங்க நல்லா பாத்தீங்களா இல்லையா? பார்த்தேன் மாப்பிள்ள. ஒரு வித்தியாசமா தெரியலையா உங்களுக்கு? தெரியலையே. அட என்ன மாமா நீங்க, என் தங்கம் கொஞ்சம் கருத்து போயிருக்கா. அது கூட உங்க கண்ணுக்கு தெரியலையா? முதல்ல நீங்க ஒரு நல்ல கண்டாக்டரை பார்த்து உங்க கண்ணை செக் பண்ணுங்க. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? மாமா, நான் பொண்ணு பார்க்க வந்தப்ப ஃப்ரிட்ஜில் வச்ச ஆப்பிள் மாதிரி எவ்வளவு அழகா கலரா இருந்தாங்க. இப்ப மினுமினுப்பு குறைஞ்சு போச்சு, பளபளப்பு மங்கி போச்சு. இதெல்லாம் நீங்க கவனிக்க மாட்டீங்களா? என்ன மாப்பிள்ள? போங்க மாமா, இப்படியே போனா கல்யாணத்துக்குள்ள ரம்யா டல்லாகி ரொம்ப ஆர்டினரி கலருக்கு வந்துருவா. அது நல்லாவா இருக்கும் பாக்குறதுக்கு? சொல்லுங்க மாமா. மாமா, ரம்யாண்ணா யாரு மாமா? சாதாரண பொண்ணா அவ? 10ஓட 11 இல்லையே மாமா. ரம்யாண்ணா அழகு, ரம்யாண்ணா பிரகாசம், ரம்யாண்ணா தேவதை, ரம்யாண்ணா ஒரு கம்பீரம் மாமா. பார்த்தா பாக்குறவங்க கண்ணு கூசுற பொண்ணுன்னு ஊரெல்லாம் சொல்லி வச்சிருக்கேன் நானு. அப்படிப்பட்ட தேவதைய சரியா கவனிக்காம வெயில்ல வச்ச மல்லிகை சர மாதிரி வாட விட்டீங்களே மாமா. போங்க மாமா, என் மனசே தாங்கல. ஐயோ மாப்பிள்ள. மாமா, எனக்காக ஒரு உதவி பண்றீங்களா? சொல்லுங்க மாப்பிள்ள. ரம்யாவை இனிமே வெயில்ல எங்கேயுமே அனுப்பாதீங்க. வெயில் பட்டா என் தங்கம் ஸ்கின் என்ன ஆகுறது? அது அவ ஸ்கின் தாங்குமா? வெயில் அப்படியே சுடுமாமா. என் பேபி மேல வெயில் பட்டா என் ஹார்ட் அப்படியே பத்தி எரியும். அது ஒண்ணு இல்ல மாப்பிள்ள, அவ ஃப்ரெண்டு தீபா கல்யாண விஷயமா அப்பப்ப வெளியே போயிட்டு வரால, அதனாலதான் இப்படி. வெயில்ல அலைஞ்சா என் ரம்யாவோட அழகு வெம்பி போயிருமாமா. நீங்க அவ அலைச்சல கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். சரி, இப்ப எதுக்கு வந்தீங்க அத சொல்லுங்க. எக்ஸ்கியூஸ் மீ பாய்ஸ். வாங்கப்பா. வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம். ரம்மி, நீ வர வர என்ன ரொம்ப ஷார்ப்பா புரிஞ்சுக்கிற. இவங்க 2 பேரும் யார் தெரியுமா? இவங்க என்ன பெரிய விஐபியா தெரிஞ்சு வச்சுக்க. சரி, நீ ரொம்ப சூடா இருக்கேன்னு நினைக்கிறேன், நானே சொல்றேன். இவர் தான் சிட்டியிலே நம்பர் 1 பர்னிச்சர் மேக்கர். சரி, இப்ப அதுக்கு என்ன? இல்ல, உன் ரூம்ல இருக்க கட்டையில பார்த்தனா அது ரொம்ப சாதாரணமா சிம்பிளா இருந்தது. ரம்யா மாதிரி ஒரு தேவதை அதுல போய் தூங்குறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதனாலதான் அதெல்லாம் தூக்கிட்டு நல்ல வர்மா தேக்கல உனக்கேத்த மாதிரி பெரிய கட்டிலா போடலாமேன்னு இவரை கூப்பிட்டு வந்திருக்கேன். சார் சொல்லுங்க சார். நீங்க கட்டிலுக்கு மெஷர்மெண்ட் எடுத்துட்டு போய் நல்ல நீல அகலத்தோட சூப்பரா ஒரு கட்டில செஞ்சு கொடுக்கணும். சரிங்க சார். நீங்க சொல்ற மாதிரி டபுள் காட் சைஸ்ல செஞ்சு கொடுத்துறேன். மாப்பிள்ள
இப்ப எதுக்கு அவரை அடிச்சீங்க? பின்ன என்ன மாமா, இவன் சொல்றதுக்கு அடிக்காம என்ன பண்றது? டபுள் கார்ட் சைஸ் எப்படி சரியா இருக்கும்? ரம்யா நல்ல உருண்டு பரண்டு படுக்க வேண்டாமா? அது மட்டும் இல்லாம நாளைக்கு எங்களுக்கு கல்யாணம் ஆனா நாங்க படுக்கணும். அப்புறம் என்ன மாதிரி ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்கும். அப்புறம் ரம்யா மாதிரி ஒரு பெண் குழந்தை. இவங்க எல்லாம் தூங்க வேண்டாமா அந்த பெட்ல? பாயிண்ட் மாப்ள. அதுக்கு ஃபேமிலி கட்டில் தான் மாமா சரியா இருக்கும். அதுக்கு தான் அவனை அடிச்சேன்.